ராகினி, நீ பண்றது நல்லா இருக்கா? அண்ணி ஆபத்துல இருக்கும்போது நீ உதவி பண்ணாம இருக்கியே. குழந்தைய காப்பாத்துனதே தமிழ் அண்ணன் தான். அன்னைக்கு கோவத்தை காமிச்சிருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா? இவரு எப்ப எந்திரிப்பாருன்னு எனக்கு தெரியல. இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? தமிழ் தானே? டாக்டர் வேலையில இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுல்ல ராகினி. இப்படி பண்ணுனேன்னா இந்த டாக்டர் தொழிலுக்கே அவமானம் இல்லையா? அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, கிச்சன்ல உனக்கு வேலை இருக்கு, அங்க போய் வேலையை பாரு. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, சரஸ்வதிக்கு பிரசவம் பாக்குறதுக்கு நீ போகணும். அர்ஜுன இப்படி பண்ணுன குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் குழந்தை பிறக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ற இடத்துல நீ இருக்க. நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு இல்ல, குழந்தை பிறக்க விடாம பண்றதுக்கு நீ அங்க போகணும். உன் கையால நீ அந்த தண்டனையை கொடுக்கணும். ராகினி போன் பண்றாங்க. இப்ப எமர்ஜென்சின்னு சொன்னீங்கல்ல டாக்டர், நான் அங்க வர்றேன் டாக்டர். அர்ஜுனை பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன்மா, நீ போயிட்டு வா. கேக்குறாங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட. டாக்டர் யாராவது வர்றாங்களா? வர்றாங்க மேடம், ஆபரேஷன் தியேட்டருக்கு பேஷண்ட மாத்தியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் கிட்ட கோதை கேக்குறாங்க, 2 உயிரையும் காப்பாத்திடலாம்ல, கடவுள் மேல நம்பிக்கை வைங்கம்மான்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. தமிழ் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. ராகினியும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்க. வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்க ராகினி ஆபரேஷன் பண்ண போறத பத்தி. ராகினி ஆபரேஷன் தியேட்டர்ல தமிழ் செஞ்செல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. எல்லாரும் கடவுளை வேண்டிக்கிறாங்க. டாக்டர் சொல்றாங்க, ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, தாயும் குழந்தையும் நல்லா இருக்காங்க, சரஸ்வதிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. வாசு கேக்குறாங்க பாக்கலாமான்னு. அவங்கள நார்மல் வார்டுக்கு மாத்தினோன்னு நீங்க பாக்கலான்னு சொல்றாங்க டாக்டர். ராகினி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வராங்க. குழந்தைய தமிழ் கிட்ட குடுக்கறாங்க ராகினி. எல்லாரும் ராகினிக்கு நன்றிய சொல்றாங்க. ராகினி சொல்றாங்க, அர்ஜுனுக்கு ஆனத நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுல வந்து ராகினி சொல்றாங்க, பெண் குழந்தைன்னு. தமிழன்னு அன்னைக்கு உன் குழந்தைய காப்பாத்தினாரு, இன்னைக்கு நீ அவர் குழந்தைய காப்பாத்திருக்க. நான் ஒன்னும் அதுக்காண்டி செய்யல, என் வேலையதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அர்ஜுனோட அம்மா கேக்குறாங்க, என்ன ராகினி, அவங்க குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டு வந்திருக்க, இன்னைக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அப்பனா நீ எதுவும் செய்யலையா? இல்ல, ஒரு பச்சை குழந்தைய கொலை பண்ண சொல்றீங்களா? இல்லம்மா, அவங்களாலதானே அர்ஜுனுக்கு இந்த மாதிரி ஆச்சு. அதுக்கு குழந்தை என்ன பண்ணுச்சாத்த? இவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும் ஒரு டாக்டரோட வேலை அவங்கள காப்பாத்துறதுதான். நான் என் ப்ரொஃபஷனலுக்கு துரோகம் பண்ண முடியாது. அர்ஜுன் இப்படி பண்ணிருக்காங்களே, நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், அதுக்காண்டி தப்பான வழியிலயும் போக மாட்டேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அர்ஜுனை பழைய மாதிரி கொண்டுட்டு வந்து நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன் அவங்க முன்னாடியே. அர்ஜுன் எந்திரிக்கட்டும், அவங்க செஞ்ச தப்ப சொல்ல வைப்பேன் அவங்க கிட்டே. என்னம்மா இது, நம்ம நினைச்சது நடக்கலையே, இப்ப அர்ஜுன் கண்ணு முழிச்சா போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரஸ்வதியா தமிழ் வந்து பாக்குறாங்க. எல்லாரும் வந்து பாக்குறாங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அர்ஜுன் கிட்ட ராகினி பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அம்மா, என் மகன் கிட்டே எவ்வளவு நாள் பேசிக்கிட்டே இருப்ப. என்னோட சின்ன வயசு லட்சியம் என்ன தெரியுமா? அவங்க அப்பாவை ஏமாத்தினவங்கள சொல்ல வைக்கிறது தான்மா. தான் அவனுக்கு லட்சியமாவே இருந்துச்சு. பேர்ல சொத்து இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம் தான்மா. அவனோட லட்சியமே இந்த சொத்து எங்களுக்கே வந்து சேரணும்னு தான் அவனோட லட்சியமாவே இருந்துச்சு. அவங்க அப்பா இறப்புக்கு அவங்க பதில் சொல்லணும்னு அவனோட கடைசி ஆசையா இருந்துச்சு. இப்ப வேணா அர்ஜுன் கிட்ட சொல்லி பாருமா, சொத்தெல்லாம் அவன் பேருக்கே நான் மாத்துறேன்னு. அது அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால எந்திரிச்சாலும் எந்திரிச்சிருவாமா. ராகினி அவங்க அம்மா சொன்னதை அப்படியே சொல்றாங்க. சொத்தெல்லாம் உங்க பேர்ல மாத்திடுறேன்னு சொல்றாங்க. உங்க அம்மா சொல்றாங்க, இப்பவே அர்ஜுன் கிட்ட இருந்து மாற்றம் தெரியுது ராகினி, நாளைக்கே சொத்தை மாத்துறதுக்காண்டி ஏற்பாடு எல்லாம் பண்றேன் அர்ஜுன்னு ராகினி சொல்றாங்க. நாளை சந்திப்போம். இன்று கிரீஸின் நாணயம் ஹீரோ. நாளை பார்க்கலாம்.